பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டான ஒரு தருணம் தான். இப்போ என்ன ரீசன் அப்படின்னா, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 டே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரைனிங் செஷன் வந்துட்டு நம்மளுக்கு இன்னைக்கு ஜூம் வழியா நிறைய நாலேஜ் எடுத்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு லீடர்ஸ் வழியா. பட் இதை தாண்டி இன்னைக்கு நெக்ஸஸ் கனெக்ட் ஆனவனையும் நெக்ஸஸ்ல இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு மெசேஜ் மூலமா தான் இன்னைக்கு ஒவ்வொருத்தரோட வளர்ச்சி இருக்கு. அப்ப இன்னைக்கு அதை வந்து லைவ் செஷனா நம்ம வந்து 2 டேஸ் வந்து முழுக்க முழுக்க ஒரு 2 டேஸ் வந்து நம்ம வந்து அங்க கத்துக்க போறோம். கண்டிப்பா அதுல யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லி தன்னோட இன்வால்மெண்ட்டோட அந்த டிக்கெட்ஸை இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு செஷனுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடியே வந்து சோல்ட் அவுட் பண்ணி இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சக்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு இதுல நெக்ஸஸ் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த 2 டே ப்ரோக்ராமுக்கு புக் பண்ண எல்லா லீடர்ஸ்க்குமே வந்துட்டு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு, சரி, இந்த யார் 2 டே மிஸ் பண்றாங்களோ இல்ல நம்ம டீமுக்கு இன்னும் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்கலாம்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த நபர்களுக்கு நிச்சயமா இப்ப இருந்தே வந்து பாத்தீங்கன்னா அடுத்த 2 டேக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இன்னைக்கு நம்மளோட மோர் தென் நாலேஜை நீங்க கொடுக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா எல்லாருமே இங்க மிகப்பெரிய அளவுல ஒரு சக்சஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு செஷன் வந்துட்டு அருண் சார் கொடுக்குற நாலேஜை நம்ம எல்லாருமே கேர்ஃபுல்லா கொஞ்சம் கவனிச்சு நோட்ஸ் எடுக்கிறவங்க கண்டிப்பா நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இந்த லெவல்ல இருந்து இப்ப இருக்கக்கூடிய லெவல்ல இருந்து கண்டிப்பா நம்ம அடுத்த லெவலுக்கு மூவ் ஆன் ஆகணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து நம்மளோட டீம் சார்பாகவும் நம்ம சார்பாகவும் வார்ம் வெல்கம் பண்ணி இன்னைக்கு அருண் சாரோட செஷன் வந்து நம்ம வந்துட்டு கண்டிப்பா கேட்டுக்கலாம். வெல்கம் மிஸ்டர் அருண் பாபு சார். தேங்க்யூ நித்தி சார். உண்மையாலுமே ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். இந்த காலை பொழுதுல உங்க அத்தனை பேர் கூடயும் மீண்டும் நம்ம கனெக்ட் ஆகுறதுல ரொம்ப பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஸோ நாளுக்கு நாள் நம்மளுடைய வளர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெட்டாவேலோட வளர்ச்சி பெரிய லெவல்ல போயிட்டு இருக்கு. இதை யாரெல்லாம் ரியலைஸ் பண்றீங்க அப்படின்றது நிச்சயமா தெரியல. ஸோ ரியலைஸ் பண்ணக்கூடியவங்க அவங்க நெக்ஸ்ட் லெவலுக்கான போகிறதுக்கான எல்லா விஷயமும் மூவ்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வாழ்க்கையில நாம எல்லாருமே வந்து ஒரு ஒரு கட்டத்துல நாம இந்த இடத்துல கனெக்ட் ஆகி இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதாரம். ஸோ நம்ம நிறைய கண்டென்ட்ல நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பண தேவையை எப்படி ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம வலியுறுத்தி வரோம். ஸோ அதுக்கான விஷயங்களை நம்மளால எந்த அளவுக்கு முடியுமோ அதை ரொம்ப தெள்ள தெளிவா நாம கொடுத்துக்கிட்டு தான் வரோம். ஸோ லைஃப்ல நாம என்ன பண்றோம் அப்படின்றத பொறுத்துதான் நம்ம வாழ்க்கை அமையும். நம்ம வாழ்க்கை அப்படின்றது என்ன எதை நோக்கி போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பொருளாதாரத்தை தேடியே நம்மளோட வாழ்க்கை ரொம்ப காலம் வந்து கடந்துகிட்டே இருக்கு. அந்த கடந்து வரக்கூடிய காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் தன்னோட பொருளாதாரத்தை ஃபுல்ஃபில் பண்ண முடியுது அப்படின்ற முயற்சிக்கிட்டே இருக்காங்க. ஸோ நிறைய பேர் அதுல முயற்சியில தோல்வி அடைஞ்சும் கடைசி காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி வேலைக்காகவோ தன்னோட வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதாரத்தை திருப்பி தேட வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில இல்லாம நம்மளோட வாழ்க்கை அப்படின்ற பயணம் வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கைய வாழ்றது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நாம இந்த வாழ்க்கை இந்த இந்த மனித பிறவி நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா ஸோ அந்த மனித பிறவில இந்த வாழ்க்கை நம்ம கையில கிடைச்சிருக்கு. அந்த வாழ்க்கைய அனுபவிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து தான் சொல்றாங்க. ஸோ அப்போ அப்போ நாம இன்னைக்கு என்ன மாதிரி ஒரு கேட்டகரியில இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க ரியலைஸ் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமா நம்மளோட ஒரு அற்புதமான ஒரு பாதை அப்படின்றது யாரெல்லாம் நம்ம மெட்டா வேலை ரியலைஸ் பண்றாங்களோ அவங்க நிச்சயமா இந்த தொழிலுக்கான ஒரு முனைப்பையும் ஒரு ஆர்வத்தையும் கண்டிப்பா கொடுக்கும்போது அவங்களோட வாழ்க்கைக்கு தேவையான செய்திகள் நிறைய கிடைக்கும். அந்த செய்திகள் மூலியமா என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா நம்ம லைஃப்ல ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் அப்படி ஒரு தேவை அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி நம்மளோட வாழ்க்கை எதை நோக்கி போகுது அப்படின்ற ஒரு 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 கிளாரிட்டி நாம எடுக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறோம். ஸோ என்ன காரணம் சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ இன்னைக்கு நம்மளை நம்பி இன்னைக்கு மேரேஜ் ஆன பீப்புள் இருக்கலாம், இல்ல மேரேஜ் ஆகாத பீப்புள் இருக்கலாம், வாழ்க்கை பயணத்தை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பீப்புளா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி என்ன மாதிரி ஒரு பீப்புள் வந்து நம்ம இங்க கனெக்ட் ஆகியிருந்தாலும் ஸோ நாம என்ன பண்றோம் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி நாம எடுக்காம விட்டுட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா அதுல ஒரு பெரிய ஒரு விஷயத்த நாம அடையிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்கான சில விஷயங்களை நாம இன்னைக்கு கொடுக்கறதுக்காக தான் இன்னைக்கு நாம இங்க கனெக்ட் ஆயிருக்கிறோம். அந்த கனெக்டான விஷயத்த நாம இப்ப ஷேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ என்னோட ஸ்கிரீனை வந்து நான் ஷேர் பண்றேன். நித்தி சார் உங்களுக்கு தெரியுது அப்படின்றத பாருங்க.
சார் ஸ்கிரீன் ஓகே தெரியுமா சார், சார்? ஷேர் ஆகுதுங்க சார். ஓகே ஓகே ஃபைன். ஸோ உங்களை எல்லாம் வார்ம் வெல்கம் பண்ணி நான் இன்வைட் பண்றேன். ஸோ உண்மையாலுமே ஒரு அற்புதமான ஒரு வேர்ல்டு வைடு ப்ரோக்ராம்ல தான் நம்ம கனெக்ட் ஆயிருக்கோம். அது நிச்சயமா உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ப்ரோக்ராமை நாம் அத்தனை பேரும் சிறப்பா பண்றோம். அந்த சிறப்பா பண்ணும்போது எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ அவுட் டு சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம் தான். நாம எப்படி வந்து வெற்றி அடைய போறோம் அப்படின்ற ஒரு 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 விஷயத்த நோக்கி தான் இன்னைக்கு எல்லாருமே பயணப்படுறோம். ஸோ இந்த சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம சொல்லும் போது மைண்டுக்குள்ள ஒரு நிறைய விஷயங்கள் தோணும். வாழ்க்கையில வந்து எப்படிடா ஜெயிக்க போறோம், வெற்றி அடைய போறது எப்படி, பொருளாதாரத்துல இருந்து மீள்றது எப்படி. ஸோ இந்த மாதிரி நிறைய 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 கேள்விகள் வந்து உள்ள எழுந்துகிட்டே இருக்கு. அந்த கேள்விகளை நோக்கிதான் நம்ம பயணத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பட் அதுல எத்தனை பேருக்கு அந்த சக்சஸ், அந்த வெற்றி கனி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த வெற்றி கனியை எப்போ வந்து பறிச்சு சாப்பிடுறது. இப்ப எப்ப நம்ம வாழ்க்கையில, இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி, வாழ்க்கையை எப்பப்பா வாழ்றது, நாமளும் எப்ப நம்ம நம்ம லைஃப்ல எப்படி ஒரு லக்ஸுரியான ஒரு லைஃபுக்கு போறோமோ இல்லையோ, நிம்மதியான வாழ்க்கை, ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை, கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படின்ற மாதிரி ஒரு லைஃபுக்குள்ள எப்படி போறது அப்படின்றத பத்தி நாம நாளுக்கு நாள் நாம தூங்கி எழுந்ததுல இருந்து மீண்டும் தூங்கும் வரைக்கும் நாம யோசிக்கக்கூடிய ஒரே சிந்தனை என்னன்னா, வாழ்க்கையில் வெற்றி பெறுவது எப்படி, அந்த சக்சஸ் எப்படிப்பா எடுக்கிறது, அந்த அந்த வெற்றி கனியை எப்படி சுவைக்கிறது அப்படின்றத பத்தியான தாட் வந்து ஒவ்வொருத்தருக்குள்ள ஓடிட்டே இருக்கும். பட் அதுல யாரு அந்த தீவிரம் காட்டுறாங்களோ, அந்த அந்த சக்சஸ அடையறதுக்கான தீவிரத்தை காட்டுறாங்களோ, அந்த 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 ஃபீலை எப்போ ரியலைஸ் பண்ண போறான்ற ஒரு தீவிரத்தை காட்டுறாங்களோ, அவங்களுக்கு அந்த விஷயங்கள் வந்து புலப்படுது. பட் இது வந்து எப்பயுமே நம்ம லைஃப் இப்படித்தான், நாம இப்படியே தான் இருக்க போறோம், அதுல எந்த மாற்றமும் இல்லை. காலையில எழுந்தோமா, குளிச்சோமா, வேலைக்கு போனோமா, திருப்பி வேலையை முடிச்சோமா, நைட் வந்து படுத்தோமா, திருப்பி அடுத்த நாள் காலையில போனோமா, இதுதான்பா நம்ம லைஃப், இதெல்லாம் மாத்த முடியாது, அப்படியேதான் அப்படின்னு நினைக்கிறவங்க சேம் அதே கேட்டகரியில தான் இருப்பாங்க. பட் ஆனா அந்த சக்சஸ ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தன்னோட வாழ்க்கையில சிறு சிறு முயற்சிகளை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதுதான் சொல்றது, எப்பயுமே நம்ம இந்த வியாபாரத்துல இருக்கிறவங்களாகட்டும், இந்த பணத்தை மல்டிப்ளை பண்ணணும், இந்த வெற்றியை கனியை சுவைக்கணும் அப்படின்றவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, மைனர் ரிஸ்க் வந்து எடுத்து அதை வந்து ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. சார் அது எப்படி சார் ட்ரை பண்றது அப்படின்றது பாத்தீங்கன்னா, நீங்க உங்க கோல் செட் பண்ணி, ஒரு கோல் செட் பண்ணி அந்த கோலை நாம ரீச் பண்றது. ஸோ அதுதான் சக்சஸ். சக்சஸ் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு விஷயம் எல்லாம் கிடையாது. நாம ஒரு ஒரு இலக்கை நிர்ணயிக்கணும், அந்த இலக்கை நோக்கி பயணிச்சு அந்த இலக்கை கம்ப்ளீட் பண்ணணும், அதுதான் சக்சஸ். சார் இந்த இப்ப நான் 10th எக்ஸாம் வந்து நான் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த 10th எக்ஸாம்ல என்னோட இலக்கு ஒரு 400 மார்க். அந்த 400 மார்க்கை நான் அடையறதுக்கு நான் என்ன பண்ணணும், அதுக்கான என்ன ப்ரிப்பரேட் பண்றோம், அதை வந்து நம்ம எப்படி ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ்ல கொண்டு வரோம், அதை எப்படி டெய்லி ரிவிஷன் பண்றோம், அதை எப்படி நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ண போறோம், அந்த ப்ரெசென்ட் பண்ண பிறகு அந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்றோம், அந்த ரிசல்ட் வரும்போது அந்த அந்த நம்ம நினைச்ச டார்கெட் தான் சக்சஸ். ஸோ இந்த இந்த கோல் செட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஒரு விஷயம் இல்லை. நாம வந்து டெய்லி டெய்லி பாத்தீங்கன்னா மேக்சிமம் நிறைய பேர் வந்து அந்த கோல் செட் பண்றாங்க. இப்ப நான் கூட பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில நான் கோல் செட் பண்ணேன். காலையில ஒரு 6 மணிக்கு நான் எழுந்துக்கணும், எழுந்து நம்ம இன்னைக்கு என்ன கொடுக்க போறோமோ அதை ரிவிஷன் பண்ணணும் அப்படின்றத நைட்டு நான் படுக்கும் போது ஒரு கோல் செட் பண்ணிட்டு படுத்தேன். காலையில ஒரு 6 மணிக்கு எழுந்து நான் ரிவிஷன் பண்ணிட்டு திருப்பி உங்ககிட்ட வந்து அதை ப்ரெசென்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றேன். ஸோ கோல் செட் அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் தான். வாழ்க்கையில நடக்கக்கூடிய நிறைய விஷயங்கள், இன்னைக்கு நான் காலையில எழுந்துக்கணும் அப்படின்றது ஒரு கோல் செட் தான். நான் காலையில எழுந்து வாக்கிங் போகணும் அப்படின்றது ஒரு கோல் செட் தான். நம்ம லைஃப்ல ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அப்படின்றது எல்லாமே அந்த கோல் செட் தான். ஸோ அந்த மாதிரி நாம ஒரு கோல் செட் பண்ணி ஒரு விஷயத்த நாம வந்து அதை ரீச் பண்றது அப்படின்றது தான் சக்சஸ். ஓகே ஃபைன் சார். நிறைய டைம்ல இந்த சக்சஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ட்ரிக்கியா இருக்கும். அதாவது ஒரு அது ஒரு 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 மாதிரியான ஒரு விஷயம், அதை நம்ம வந்து ரியலைஸே பண்ண முடியாது. அது எப்படி அப்படின்றத ரொம்ப கிளாரிட்டியா நீங்க பார்க்கும்போது பாருங்க, நீங்க ஒரு கோல் செட் பண்ணிருப்பீங்க, அந்த கோலை நீங்க ரீச் பண்ணிருப்பீங்க. பிகாஸ் வந்து அதை ரீச் பண்ண ஒரு ஃபீல் கூட நம்ம கையில கிடைச்சிருக்காது. அதுக்குள்ள என்ன ஆகும்னா அந்த மனம் அடுத்த கோலை நோக்கி போயிடும். அடுத்த கோலை நோக்கி அது ஆட்டோமேட்டிக்கா போயிடும். அதுதான் வந்து அது ஒரு ட்ரிக்கியான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. நாம ஒரு ஒரு இலக்கை வந்து சூஸ் பண்ணிருப்போம், அது ஒரு அந்த இலக்கை நாம அடைஞ்சும் இருப்போம். பட் ஆனா அதை அடைஞ்ச ஒரு ஃபீல் கூட நமக்கு இருக்காது. பட் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது நெக்ஸ்ட் கோல் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்கா செட் பண்ணிக்கிறது.
சரி இன்னைக்கு ஒரு ஒரு 500 ரூபாய் கிடைச்சா ஒரு ஹாப்பினஸ் அப்படின்னு ஒரு ஒரு ஃபைன் செட் பண்ணுவோம். அந்த 500 ரூபாய் கிடைச்சது, அந்த அந்த 500 ரூபாய் நம்ம ஒரு ஃபீல் கூட பண்ணிருக்க மாட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா, அடுத்தது என்னடா அப்படின்ற மாதிரி ஒரு வாழ்க்கை பயணத்துல பாருங்க. இன்னைக்கு ஒரு ஒரு சவாரி கிடைச்சா போதும் அப்படின்ட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு கார் ஸ்டாண்ட்ல ஒரு ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட்ல போயிட்டு உட்காந்து ஒரு சவாரி இன்னைக்கு கிடைச்சா போதும்பா, ஹாப்பி ஆயிடும்பா அப்படின்னு. அந்த ஒரு சவாரி கிடைச்ச பிறகு அது அது கிடைச்சதுன்ற ஒரு 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 சந்தோஷம் கூட இல்லாம நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா, அடுத்த ஒரு கோல், ஐயோ சே இன்னும் ஒண்ணுதான் கிடைச்சிருக்குது, இன்னும் எதுவுமே கிடைக்கும், இன்னொன்னு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலுக்குள்ள போயிடும். சோ இது எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம ஒரு 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 சக்சஸ நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படின்னா, அந்த சக்சஸ நீங்க ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும் போதுதான் நீங்க அந்த அந்த ஒரு ஃபீல்குள்ள போக 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 போகதான் உங்களோட சக்சஸ்க்குண்டான நெக்ஸ்ட் வே வந்து ஓபன் ஆகும் அப்படின்றான். நிறைய பேர் என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு ஃபீல் பண்றது. சார் இன்னைக்கு நான் ஒரு 4 லெவல்ல ஒரு ஒரு ஐடியா எடுத்துட்டேன் சார், இன்னைக்கு ஒரு லெவல் ஐடியா எடுத்துட்டேன் சார், அப்படி அதை தாண்டி இன்னைக்கு ஒருத்தர்கிட்ட நான் பிளான பிரசன்ட் பண்ணிட்டேன் சார். சோ இன்னைக்கு நான் ஒருத்தரை மீட் பண்றதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருக்கு சார், பிளான் பேச முடியல, ஒருத்தரை மீட் பண்றதுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருக்கு சார். இதெல்லாம் வாழ்க்கையில நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சக்சஸ் சார். ஐடி எடுத்து அந்த ஐடி ரிஜிஸ்டர் ஆகி பேக்கெட்டுக்கு பணம் வந்தா மட்டும் இஸ் நாட் சக்சஸ். நம்ம முயற்சிக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வெற்றியுமே வெற்றி தான். சோ என்னைக்கு அந்த வெற்றிய என்னைக்கு நாம அந்த வெற்றிய நாம ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறோமோ, அப்பதான் அந்த வெற்றி என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கூட டிராவல் பண்ண ஆரம்பிக்கும். நல்லா புரிஞ்சுக்கீங்க நண்பர்களே. நாம என்னைக்கு அந்த வெற்றியை ரியலைஸ் பண்றோமோ, அன்னைக்குதான் அந்த வெற்றி என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, நம்ம கூட டிராவல் பண்ண ஆரம்பிக்கும். நாம அதை ரியலைஸ் பண்ணல, அந்த வெற்றியை நம்ம வந்து சுவைக்கல, அதை வந்து ஒரு என்ஜாய் பண்ணல அப்படின்னா அதனால என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு அந்த வெற்றி கிடைச்சும் அந்த வெற்றி பலன் இல்லாம போகும்போது நம்ம வாழ்க்கையில நெக்ஸ்ட் எது அப்படின்ற ஒரு 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 புல் ஸ்டாப்பே இருக்காது. சோ அந்த ஒரு விஷயம் தான். பட் நாம இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு கிளாரிட்டி, நமக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வெற்றியும் நாம என்னைக்கு வந்து அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறோமோ, அப்போ இந்த பிரபஞ்சத்தோட நம்ம கனெக்ட் ஆகும். அந்த கனெக்ட் ஆகும் போது என்னன்னா, ஒவ்வொரு விஷயமும் நம்ம அடையும் போது நடக்கக்கூடிய பேரானந்தம் வந்து நமக்குள்ள ஏற்படும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம என்ன கோலை செட் பண்ணி நம்ம டிராவல் பண்றோமோ அந்த கோலை நிச்சயமா நம்மளால அடைய முடியும். அதன் மூலியமா பெரிய ஒரு சக்சஸ் அடைய முடியும். சோ நிறைய நேரங்கள்ல இந்த சக்சஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு காணல் நீர் போலதான். இந்த சக்சஸ் அப்படின்றது ஒரு ஒரு நல்ல ஒரு அனலைஸ் பண்ணி பாருங்க. காணல் நீர் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ரோட்ல நடந்து போகும்போது நல்ல வெயில் அடிக்கும் போது பாருங்க, கொஞ்சம் கண்ணுக்கு முன்னாடி ரொம்ப தூரத்துல வந்து ஒரு தண்ணி மாதிரி அப்படியே நம்ம கண்ணுக்கு தெரியும். ஆனா கிட்ட போக போக என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, அந்த அந்த இடத்துல அந்த தண்ணி இருக்காது, அது தள்ளி போயிருக்கு. சோ இது வந்து நல்ல ஒரு ஃபீல், நல்ல ஒரு ரியலைஸ் பண்ணி பாருங்க. நான் சொல்றத உங்க உணர்வு பூர்வமா அதை வந்து ஃபீல் பண்ணி பாருங்க. அப்பதான் அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு புரியும். சோ நாம நிறைய விஷயங்களை தொடர்ந்து தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருக்கோம். ஆனா அந்த வெற்றி அப்படின்றது கிட்ட போய் கிடைக்கிற மாதிரியே இருக்கும். ஆனா அந்த அந்த விஷயம் வந்து தள்ளி போயிட்டே இருக்கும். சோ அதுதான் சக்சஸ் இஸ் ஒரு 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 காணல் நீர் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதை வந்து நாம வந்து அடையறதுக்கான முயற்சி நாம செய்ய செய்ய செய்யதான் அது ஆட்டோமேட்டிக்கா நம்ம கையில வந்து சேரும். சோ ஆனா நம்ம கண்ணுக்கு முன்னாடியே தான் அந்த வெற்றி நம்ம கையில, அதாவது எட்டி பறிக்கும் தூரத்தில், அதாவது சொல்லுவாங்க நம்ம மாமரத்துல வந்து மாம்பழம் இருக்கு, அது எட்டி பறிக்கும் தூரத்துலதான் இருக்கும். நாம எக்கு நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கண்ணுக்கு முன்னாடியே கிட்டே இருக்கிற மாதிரிதான் இருக்கும். ஆனா கிட்ட போய் அது எட்டும் போது தான் தெரியும் அது ரொம்ப தூரத்துல இருக்கிற மாதிரி. சோ அதுதான் விஷயம். அந்த 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 வந்து ஒரு ஒரு காணல் நீர் நம்ம கண்ணுக்கு முன்னாடி தோணிட்டுனாலே அது வந்து மிகப்பெரிய ஒரு சக்சஸ் அப்படின்றான். என்னைக்கு உன்னோட சக்சஸ, அதாவது உன்னோட வெற்றிய நீ கண்ணுக்கு முன்னாடி பார்க்க ஆரம்பிக்கிறியோ, இது வந்து ஒரு 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 நல்ல ஒரு விஷயம் தான். இப்ப நீங்க ஒரு கார் வாங்கணும் அப்படின்ற ஒரு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. நீங்க ஒரு 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 ஆடி கார் வாங்கணும், இல்ல ஒரு BMW, இல்ல வந்து நீங்க ஒரு டாடா நானோ கார், இந்த மாதிரி வாட் எவர் இட் இஸ், எது எது வந்து உங்களோட லைஃப்ல அது ஒரு ஒரு சக்சஸ் ஒரு பிளான் பண்ணிருக்கீங்க, ஒரு கோலை பிளான் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, அதை நீங்க பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா, நீங்க நிச்சயமா பாருங்க, நீங்க ரோட்ல டிராவல் பண்ணி போகும்போது உங்க கண்ணுக்கு முன்னாடி நீங்க என்ன திங்க் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த கார் போக ஆரம்பிக்கும். நீங்க ஒரு பைக் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, அந்த பைக் உங்க கண்ணுக்கு முன்னாடி தெரியும்.
நீங்க ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, அந்த வீடு உங்க கண்ணுக்கு முன்னாடி தெரியும். நீங்க ஒரு ஒரு கலரை சூஸ் பண்ணிருப்பீங்க, அந்த கலர் உள்ள பில்டிங்ஸ் உங்களுக்கு அடிக்கடி தெரிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் உங்க கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்குது அப்படின்னும் போது என்ன நடக்குதுன்னா, உங்களோட வெற்றிக்கு நீங்க நியர்பை வர ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது அப்துல் கலாம் சொல்லுவாரு பாருங்க, நீங்க உங்களோட தூக்கத்தை கலைக்கக்கூடிய கனவுகளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம லைஃப்ல நாம நினைச்ச கோல் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மள தூங்கவே விடாம அதை நம்மள தொலைத்திக்கிட்டே இருக்கும் சார். அதன் மூலியமா என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம லைஃப் பாத்தீங்கன்னா, எனக்கு நிறைய டைம் அந்த ஃபீல் வந்திருக்கு. தூங்கவே விடாத அளவுக்கு நம்ம பிளான் பேசிக்கிட்டே இருப்போம். ஸோ பிளானை பேசணும், பிசினஸ் எடுக்கணும், அதன் மூலியமா நம்ம இந்த அளவுக்கு நம்ம சம்பாதிக்கணும், நம்ம வாழ்க்கை இப்படி மாறணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் என்னோட கனவுகள்ல துரத்திக்கிட்டு இருக்கு. ஸோ அதுதானோ என்னவோ தெரியல, என்னோட கடந்த வருடத்துல என்னோட வருமானத்தை நான் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வளர்ந்து இருக்கிறதுக்கான மிக முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அது. அதை தாண்டி இன்னைக்கு என்னோட லைஃப் இப்படி அமைஞ்சிருக்கிறதுக்கான விஷயமும் அதுதான். அப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி அது தெரியணும். அப்போ நாம எந்த அளவுக்கு அந்த விஷயத்துல ஈடுபாடு இருக்கிறோன்றத பொறுத்துதான் சக்சஸ். சோ அந்த சக்சஸ் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களை நீங்க எந்த அளவுக்கு அதுக்குள்ள அர்ப்பணிக்கிறீங்க, அந்த சக்சஸ தேடி உங்களோட பயணத்துக்காக உங்களை எப்படி அர்ப்பணிக்கிறீங்க, உங்களோட வாழ்க்கை பயணம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பொறுத்து தான் அந்த அந்த விஷயம் உங்க கண்ணுக்கு முன்னாடி அந்த மாதிரி வரும். இல்ல சார், நான் இப்போ நான் இப்படித்தான் இருப்பேன், என்னோட லைஃப்ல எந்த சேஞ்சஸும் நான் பண்ண மாட்டேன், என் வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதாரம் மட்டும் எனக்கு வந்தா போதும் அப்படின்னு நாம நினைச்சு நாம சும்மாவே உட்கார்ந்து இந்த வாழ்க்கையில எதுவுமே நடக்காது. அந்த மாற்றம், அந்த முயற்சி, அந்த எண்ணம், அந்த செயல், அந்த ஈடுபாடு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது 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 எப்படி நமக்குள்ள வருது அப்படின்றத பொறுத்து, அதை பொறுத்து தான் அந்த சக்சஸ் உங்க கையில அடையும். சார் நானும் வந்துட்டேன் சார், ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சு இந்த பிசினஸ்க்குள்ள டிராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது வரைக்கும் எனக்கு எதுவும் தெரியல, நான் எந்த முயற்சியும் எடுக்க மாட்டேன், நான் மீட்டிங்ல பேச மாட்டேன், நான் ஒரு ட்ரைனரா மாற மாட்டேன், என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு போய் நான் எந்த பிளானும் பிரசன்ட் பண்ண மாட்டேன், யாரையும் நான் மோட்டிவேட் பண்ண மாட்டேன், எந்த பிசினஸ் எதை பத்தியான ஒரு ஒரு பிடிப்பு ஒரு ஒரு பிடிப்பு ஒரு கான்பிடென்டோட நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நாம உக்காந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, நமக்கும் எந்த மாற்றமும் நடக்காது, நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு எந்த மாற்றமும் நடக்காது. ஒரு சின்ன சேஞ்சஸ் இதெல்லாம் நான் பண்ண தெரியலனாலும் தெரியுன்ற ஒரு முயற்சி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, அப்போ எப்படி இருக்கும் அப்படின்றது யோசிச்சு பாருங்க சார். நம்ம லைஃப்ல நம்ம ஒரு சைக்கிள் ஓட்டணும் அப்படின்றது எல்லாரோட ஒரு ஆசை, ஒரு ஒரு கனவு. லைஃப்ல இந்த சைக்கிளை ஓட்டுறது அப்படின்றது ஒரு ஒரு என்ஜாய்மெண்டான ஒரு ஃபீல். ஆனா அந்த சைக்கிளை ஓட்டுறது ரொம்ப ஈஸியா அப்படின்னு பாத்தீங்கன்னா, சத்தியமா சொல்ற ரொம்ப சிரமம். நிறைய பேரெல்லாம் கேட்டு பாருங்க, அவங்களோட சைக்கிள் ஓட்டம் ஆரம்ப கால பயணத்துல பாத்தீங்கன்னா எத்தனையோ தடவை கீழே விழுந்து கை கால முட்டியெல்லாம் தேய்ச்சி, நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த சைக்கிள் அந்த வீலுக்குள்ள காலெல்லாம் விட்டு அந்த கால் பெண்டாயி அந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. சாதாரண விஷயம் இல்லை. பட் ஆனா அந்த சைக்கிளை ஓட்டனா ஒரு ஃபீல் கிடைக்கும் பாத்தீங்களா, அந்த ஃபீலை டெய்லி டெய்லி ரியலைஸ் பண்ணும்போது அவன் என்ன அடிபட்டு இருந்தாலும் அந்த அடியை தூக்கி போட்டு அடுத்த நாள் அந்த சைக்கிளை பார்க்கும்போது, மவன டேய் உன்னை நிச்சயமா நான் ஒரு நாள் ஓட்டி காட்டுவோம், அது எப்படி ஓட்டுவோன்னு பாத்தீங்கன்னா அந்த 2 கையை விட்டுட்டு உன்னை ஓட்டும் போது கிடைக்கும் பாரு அப்படின்ற மாதிரி அந்த ஃபீலுக்குள்ள போயிடுவான். அப்ப என்ன நடக்கும்னா அவனுக்கு அந்த வலி தெரியாது, அந்த அந்த பெயின் தெரியாது, இதை நம்ம திருப்பி தொடக்கூடாது அப்படின்ற ஒரு ஃபீல்ல வர. இன்னைக்கு நிறைய பேர் நாம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு சறுக்கல் வந்தாலும் சரி, ஒரு சின்ன ஒரு தோல்வி வந்தாலும் சரி, அதை நாம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடனே அதுல இருந்து எப்படா எக்ஸிட் ஆகணும்ன்ற ஒரு எக்ஸிட் ஓல தான் நம்ம யோசிக்கிறோம். அதுதான் நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய தவறு. இந்த இடத்துல நீங்க ஒரு சின்ன ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க, இந்த தோல்வி வந்தாலும் பரவாயில்ல, என்னோட வாழ்க்கையில நான் அடையக்கூடிய பயணம் இந்த மாதிரியான ஒரு பயணம், இந்த கம்பெனி மூலியமா இப்படி ஒரு பயணத்தை அடைய போறேன், இப்படிப்பட்ட ஒரு வருமானத்தை சம்பாதிக்க போறேன் அப்படின்னு ஒரு யோசிச்சு பாருங்க. நிறைய பேர் நிறைய பிளஸ் இன்னைக்கு நிறைய லீடர்ஸ் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், 90% பே அவுட், இன்ஸ்டன்ட் பே அவுட், உன்னுடைய எஃபர்ட்டுக்கான ஒரு அற்புதமான ஒரு சொல்யூஷன் இங்க கிடைக்கும். அதை தாண்டி வளர்ந்து வரக்கூடிய கம்பெனி,
அதை தாண்டி இன்னைக்கு நிறைய விஷயங்களும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு காயின் வந்து ஒரு லான்ச்சிங்க கொண்டு வந்திருக்காங்க. வரக்கூடிய காலம் ஒரு 4 எக்ஸ்சேஞ்சுக்கு போகுது. இப்படிப்பட்ட பல விஷயங்கள் நடக்கும் போது அந்த இடத்துல ஒரு கம்யூனிட்டி இருக்கு. அந்த கம்யூனிட்டியோட லீடர் நீங்க. ஒரு 100 பேர் கொண்ட கம்யூனிட்டி, ஒரு 500 பேர் கொண்ட கம்யூனிட்டி, ஒரு 1000 பேர் கொண்ட கம்யூனிட்டி உங்க கையில இருக்கு. அன்னைக்கு உங்களோட வருமானம் எப்படி இருக்கும், உங்களோட வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும் அப்படின்றத நாம ரியலைஸ் பண்ணி என்ஜாய் பண்ணும்போது இன்னைக்கு நடக்கக்கூடிய சின்ன சின்ன சருகல்கள் நமக்கு பெரிய விஷயமா தெரியாது. தொடர்ந்து நம்ம வாழ்க்கையோட பயணம் அதை நோக்கி போகும். சோ அப்பதான் அந்த 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 ஃபீல்டுக்குள்ள நீங்க வராம இருந்தீங்கன்னா இங்க கனெக்ட் அப்படின்றது நடக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா நடக்காது சார். நமக்கும் அந்த அந்த சக்சஸுக்கும் ஒரு கனெக்ட் நடக்கணும் அப்படின்னா நீங்க அந்த ஃபீல்டுக்குள்ள போய் அந்த விஷயத்தோட ரியலைஸ் பண்ணல அப்படின்னா நிச்சயமா சொல்றேன், நம்ம கண்ணுக்கு முன்னாடி காணல் நீர்ல எந்த நீருமே நமக்கு தெரியாது. சோ நம்ம கண்ணுக்கு முன்னாடி அது காணல் நீர் போல் நம்மளோட வெற்றி தெரியணும் அப்படின்னா உங்களை நீங்க எந்த அளவுக்கு மாத்துறீங்க, எந்த அளவுக்கு அதுக்கு அடாப்ட் பண்றீங்க, எந்த அளவுக்கு உங்களை நீங்க அதை மாத்த தயார்படுத்துறீங்க, அதுக்கான முயற்சி பண்றீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களோட வெற்றி. சோ இதை நாம நிறைய பேர் ரியலைஸ் பண்றோமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரியலைஸ் பண்றது இல்ல. சோ என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம இதை வந்து ஒரு கடமையாக இந்த வேலையை செய்து கொண்டிருந்தால் நம்மளோட வாழ்க்கையில் எந்த மாற்றமும் நடக்காது. இது நம்ம ஒரு லட்சியமாக நம்ம எடுத்து செய்யும் போது நம்ம வாழ்க்கை மாறும். கடமைக்கும் லட்சியத்துக்கும் ஒரே வித்தியாசம் தான். கடமை என்னை வந்து தங்கராஜ் சார் கூப்பிட்டாரு அதனால வந்துட்டேன், என்ன ராமகிருஷ்ணன் சார் கூப்பிட்டாரு அதனால வந்தேன், என்னைய வந்து டெய்லி காலையில போன் பண்ணி தொல்லை பண்றாங்க அதனால வந்துட்டேன். தட் இஸ் நாட் எந்த சேஞ்சஸ். என்னோட லட்சியம், என்னோட ஆம்பிஷன், என்னோட வாழ்க்கை பயணத்துக்கு தேவையான பொருளாதாரத்தை தான் மாத்த போகுது. அதற்கான நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு தளம் தான் இந்த தளம் அப்படின்னு நீங்க முடிவெடுத்து உள்ள வந்தீங்கன்னா என்ன நடக்கும்? இது ரெண்டுத்துக்கு என்ன சார் நடக்கும்? இந்த கடமைக்கும் லட்சியமும் நடக்கும்போது என்ன சார் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடமைக்காக ஒரு வேலையை செய்யும் போது நீங்கள் மட்டுமே வலுக்கட்டாயப்படுத்தி உள்ள இருப்பீங்க. ஆனா லட்சியத்துக்காக ஒரு வேலை செய்யும் போது ஒவ்வொரு நாளும் உங்களோட ஆக்டிவிட்டிஸ் மாறும். இன்னைக்கு நாம பார்த்த மாதிரி நம்ம டீம்ல ஒருத்தரை பார்க்க வைக்கணும், அந்த ஒருத்தர் மூலியமா 4 பேர் பண்ணணும், 4 பேர் மூலியமா 40 பேர் வரணும் அப்படின்ற ஒரு ஆம்பிஷன், ஒரு லட்சியம் உள்ள வரும்போது என்ன நடக்கும்னா நீங்கள் எந்த அளவுக்கு தெளிவடைகிறீங்களோ உங்க டீம் தெளிவடையும். உங்க டீம் தெளிவடையும் போது உங்களோட பொருளாதாரம் தெளிவடையும், உங்க வாழ்க்கை மாறும். சோ இதுதான் லட்சியத்துக்கும் கடமைக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். கடமைக்காக ஒரு செயலை செய்வதற்கும் விருப்பத்தோட ஒரு விஷயத்த செய்யறதுக்கு வித்தியாசம் நிறைய இருக்கு. இந்த விருப்பம் அப்படின்றது எங்க வரும்? உன்னோட லட்சியத்தை அடையக்கூடிய விஷயத்துக்கு அந்த விருப்பம் வரும். அப்போ உன்னோட லட்சியத்தை நீ அடையணும், அந்த சக்சஸை நீ சுவைக்கணும் அப்படின்னா நீ வந்து உன்னோட விருப்பத்துடன் ஒவ்வொரு விஷயத்தை, உன்னோட இன்வால்மெண்டோட ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யும் போதுதான் அது சக்சஸ் ஆகும். சார் இன்னைக்கு எனக்கு இந்த மெட்டாஃபோர்ஸோட ப்ராஜெக்டை வந்து ஆரம்ப 2022 ராம் சார் எடுத்துன்னு வந்து கொடுக்கும்போது அந்த ப்ராஜெக்ட் மூலியமா என்னோட லைஃப் மாறும், என் வாழ்க்கை மாறும்லாம் நான் நினைச்சு உள்ள வரல. ஆனா உள்ள வந்த பிறகு என்னோட வாழ்க்கையும் என்னோட லட்சியத்தையும் மாத்தக்கூடிய ஒரு அற்புதமான சிஸ்டம்ன்றதை நான் எங்க ரியலைஸ் பண்ணேன்னா இந்த பிஓஏ பிஏஏ செஷன்ல ரெகுலரா அட்டன் பண்ண அங்க நான் ரியலைஸ் பண்ணேன். அந்த புரிதல் என்னாச்சு, என்னோட பிசினஸ் பிளானை நானே பேச ஆரம்பிச்சேன், உன்னோட எமோஷனை நானே வந்து கொடுக்க ஆரம்பிச்சேன், என்னோட வாழ்க்கை இப்படி இருந்த வாழ்க்கை இப்படி மாறணும்னா இதுக்குதான் ஒரு விஷயம் அப்படின்றத நான் ரியலைஸ் பண்ணேன். இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த ரியலைஸ் மூலியமா இந்த பிசினஸை டெவலப் பண்ண அந்த சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இன்னைக்கு நான் ஜெயிச்சிருக்கேன் நீங்க நினைக்கலாம். பட் இன்னைக்கும் எனக்கு காணல் நீர் போலதான் தெரியுது. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா இன்னும் நான் அடையக்கூடிய இலக்குகள் போயிட்டு இருக்கு. நான் முதல்ல சொன்ன மாதிரிதான் இந்த கோல் அப்படின்றது ஒரு ட்ரிக்கியான விஷயம் முதல்ல சொன்னேன் பாத்தீங்களா. நாம ஒரு விஷயத்த முடியும் போது நெக்ஸ்ட் விஷயம் நம்ம கண்ணுக்கு தோணுன்ற மாதிரிதான் இங்கேயும் தோணுது. ஆனா நான் என்ன பண்றேன்னா ஒவ்வொரு இடங்கள்லயும் அந்த வெற்றியை ருசிக்கிறேன், அந்த வெற்றியை என்ஜாய் பண்றேன். அதன் மூலியமா என்னோட வே மாறுது. சோ நாம இந்த இடத்துல ஒரு முடிவு பண்ணுங்க, உங்களோட வெற்றி உங்க கண்ணுக்கு முன்னாடி தெரியணும்னா நீங்க எப்படிப்பட்ட நபராமுகம் மாறுமோ அப்படிதான் அந்த விஷயம் உங்க கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். பட் நமக்கு அந்த அந்த விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு மாறல அப்படின்னா நிச்சயமாக நம்மளோட வெற்றி அப்படின்றது என்னன்னா வெறும் பேப்பரில் எழுதக்கூடிய பேப்பர் சொல்லாத மார்க்கமா இருக்க தவிர வாழ்க்கையில மாற்றக்கூடிய ஒரு விஷயமாக மாறாது. ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க நமக்கு ஒரு ஐபிஎல் மேட்ச் நடக்குது சார். இந்த ஐபிஎல் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த தல தோனியை பத்தியும் விராட் கோலியை பத்தி நம்ம ரோஹித் சர்மாவை பத்தியும் தெரியும். ஸோ இது எதுக்காக நான் உங்ககிட்ட ஒரு ஐடென்டிஃபை பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங் அப்படின்றது ஒரு 5 கப் அடிச்சிருக்காங்க. ஸோ நம்மளோட ரோஹித் சர்மா டீம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 அந்த ஐபிஎல் கப் வந்து வின் பண்ணிருக்காங்க.
பட் இவங்களோட வின்னிங் பர்சன்டேஜ் ரேஷியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு 58%, அதாவது 100 மேட்ச் ஆடுனா ஒரு 58 மேட்ச் வெற்றி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். So இவங்க 100 மேட்ச் ஆடுனா ஒரு 55% வந்து வெற்றி அடைஞ்சிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வெற்றியோட அளவுகள் வேணா மாறி இருக்கலாம், பட் ஆனா வெற்றின்றது 2 பேர்கிட்டயுமே ஒரே 5 கப்பு தான். ஸோ அப்படின்னும் போது நான் வந்து அந்த இடத்துல எப்படி இருக்கிறோம் அப்படின்றத ஒரு விஷயத்த நம்ம ரியலைஸ் பண்ணோம். நம்மளோட சதவீதம், நாம பயங்கர எஃபோர்ட் போட்டிருக்கோம், நிறைய தோல்வி அடைஞ்சிருக்கோம், வெற்றி கம்மியா கிடைச்சிருக்கு அப்படின்றது இல்ல. ஸோ நம்ம கம்பேரிசன் வந்து பண்ணி பார்க்கும்போது மற்றவங்களை விட நம்ம பெட்டரா இருக்கிறோம் அப்படின்றத நீங்க ரியலைஸ் பண்ணணும். சார் நான் இன்னைக்கு ஒரு 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 7 லெவல்ல இருக்கிறேன், நான் 12 லெவல்ல இருக்கிற ஒரு பீப்புளோட நான் வந்து கம்பேர் பண்ணக்கூடாது. சோ நான் வந்து ஒரு 6 லெவல்ல இருக்கிறவனோட பெஸ்டா இருக்கிறேன். அவன் அவன் ஒரு 500 ரூபாய் சம்பாதிக்கிறத விட நான் பெஸ்டா இன்னைக்கு இன்கம் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு முதல்ல அந்த ஒரு ஃபீல் வந்து நமக்குள்ள இருக்கும்போதுதான் நிச்சயமா நம்மளோட லைஃப்ல ஒரு நெக்ஸ்ட் மொமெண்ட் நமக்கு போகும். எப்பயுமே நம்ம மேல இருக்கிற கனியை பார்த்துட்டு அதை வந்து எட்டி பறிக்க முயற்சி பண்ணி நம்மளோட மனசு அந்த இடத்துல இதுவாகிறத விட, ஸோ நம்மளோட லைஃப்ல நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நாம ரியலைஸ் பண்ணி அதை வந்து ஃபீல் பண்ணி அதை என்ஜாய் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கைக்கு தேவையான வெற்றியை நாம கிட்ட கூப்பிட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஸோ நிறைய பேர் இந்த ஒரு விஷயத்துல ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ் பண்ணும்போது நம்மளோட லைஃப்ல என்ன ரியலைஸா நமக்கு கிடைச்சிருக்கோ அந்த விஷயத்த நாம இங்க பண்ணணும். ஸோ இதுதான் சொல்ல வர்றது. இந்த மேக்சிமைஸ் அப்படின்வாங்க. மேக்சிமைஸ் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் அந்த ஒரு விஷயத்துல வந்து இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 100% வந்து 100%, அதாவது பர்ஃபெக்ட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 100 பர்ஃபெக்ட்னஸ் அப்படின்வாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஒரு வேலையில் ஈடுபடுறேன், அந்த வேலையின் மூலியமா எனக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வெற்றியை வந்து நான் வந்து என்ஜாய் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து அந்த ஃபைனல் அந்த 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 100% பர்ஃபெக்ட்னஸோட அந்த வெற்றி கிடைச்சா மட்டும்தான் அது என்னோட லைஃப்ல ஒரு பெரிய ஒரு ஃபீலை ஏற்படுத்தும், பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும், என் வாழ்க்கையை முழுசா மாத்தும் அப்படின்ற ஒரு ஃபீல்ல அந்த அந்த தாட்ல இருப்பாங்க. ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100% வந்து என்னைக்குமே எப்பயுமே எந்த இடத்துலயுமே கிடைக்க வாய்ப்பே கிடையாது. நீ என்னதான் நீ எஃபோர்ட் போடு, நீ வந்து ஒரு 100 பேர்கிட்ட கால்ஸ் பேசினா அந்த 100 பேர் ஐடி போடுவானா, இட் இஸ் நாட் பாசிபிள். அதுல ஒரு 10%, ஒரு 20%, ஒரு 30% உனக்கு செவி கொடுக்கலாம். அந்த செவி கொடுக்கறதுல இருந்து ஒரு ஒரு 10% வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகலாம். ஸோ ஏன்னா வாழ்க்கையில எத்தனை பேருமே எல்லா விஷயத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. ஆனா எனக்கு ஒரு 100% எனக்கு கிடைக்கல அப்படின்னும் போது இந்த மாதிரி கேட்டகரி மைண்ட் செட்டப் உள்ள பீப்புள் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சக்சஸ் அப்படின்றது எப்பயுமே சுவைக்க மாட்டாங்க. அந்த 100% பர்ஃபெக்ட்னஸுக்காக போராடி போராடி அது கிடைக்கலன்னும் போது அவங்களுக்குள்ளேயே ஒரு நெகட்டிவ்னஸ் ஏற்படுத்து வாழ்க்கையில முக்காவாசி கிணற தாண்டி இருப்பான். நிச்சயமா கொஞ்சம் ட்ரை பண்ணிருந்தா அந்த கால்வாசி கிணறு தாண்டி இருக்க முடியும். ஆனா என்ன பண்ணிடுவாங்கன்னா இது நம்ம வாழ்க்கைக்கு நடக்க சாத்தியம் இல்ல, இத பண்ண முடியாது, அதனால இக்னோர் பண்ணிட்டு வெளியே போயிட்டே இருப்பான். இது நம்மளோட இன்னைக்கு ப்ராஜெக்ட்ல, நீங்க மெட்டாவேல் ப்ராஜெக்ட்ல நிறைய பேரை நீங்க இன்னைக்கு பார்க்கலாம். கடந்த ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நம்ம கூட டிராவல் பண்ண பீப்புள் இன்னைக்கு நம்ம கூட இல்ல. என்ன காரணம்? இதுதான் காரணம். அவனுக்குள்ள அந்த கான்பிடென்டோட நிலைமை இல்ல. ஒரு 100% பர்ஃபெக்ட்னஸுக்கு பிளான் பண்ணி என்னாச்சு, வாழ்க்கையோட பயணத்துல இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கேன். சார் இன்னைக்கு அவங்கள கூப்பிட்டு நீங்க கேட்டு பாருங்க, அவன் நிறைய நெகட்டிவ் மைண்டுக்குள்ள இருக்கும், நிறைய விஷயம் பேசுவான். சார் இன்னைக்கு வந்து காயின் லிஸ்ட் ஆகட்டும், காயின் லிஸ்ட் ஆயிடுச்சுப்பா, அடுத்தது வந்து நீங்க அந்த யுனைட் பேஸ் ப்ராஜெக்ட் வரட்டும், அது வந்துருச்சுப்பா, அடுத்தது வந்து இந்த லேடோ சொன்ன பூஸ்ட் வரட்டும், அது வரட்டும், அதுக்கு அடுத்தது லேடோக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, அவரு கல்யாணம் ஆகட்டும். ஏன்னா கல்யாணம் ஆகாததுனாலதான் அவர் பொறுப்பு இல்லாம இருக்கிறார், இந்த மாதிரி அடிக்கடி விஷயங்களை பண்ணின்னு இருக்கிறார். அவரு கல்யாணம் ஆகட்டும், நான் வந்து ஜாயின் பண்றேன். இந்த மாதிரி அவ்வளவு விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கும். இதை தாண்டி இன்னொன்னு அவங்க அவங்க அந்த மாதிரி பீப்புள் வந்து ஃபீல் பண்ணக்கூடிய இன்னொரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா வாழ்க்கையில ஒரு டைம் வந்து கஷ்டமான ஒரு வேவை நம்ம சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஒரு டைம் வாழ்க்கையில ஒரு டைம் நம்ம ஒரு கஷ்டமான வேவை நம்ம சூஸ் பண்ணிட்டோம், அந்த வே மூலியமா அந்த சக்சஸ நம்ம சுவைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில என்னைக்குமே அதுக்கப்புறம் மகிழ்ச்சி தான். ஆனா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா இந்த இடத்துல ஒரு டைம் வந்து அந்த கஷ்டத்தை பார்த்த உடனே ஐயோ இதுல போனா நம்ம டெய்லி வந்து மீட்டிங் அட்டன் பண்ண சொல்றாங்க, டெய்லி வந்து பிளான் பேச சொல்றாங்க, டெய்லி ஒரு ப்ராஸ்பெக்ட பார்க்க சொல்றாங்க,
இப்படி எல்லாம் இதெல்லாம் ரொம்ப சிரமம்ப்பா. அதை தாண்டி அவனை பேசி ஐடியா எடுத்து எப்போ வாழ்க்கையில முன்னேறது அப்படின்னு அந்த ஒரு டைம் அந்த கஷ்டத்தை பார்க்க ஃபீல் பண்ணிட்டு என்ன பண்றான்னா ஒரு ஈஸியான வேவை சூஸ் பண்றான். ஒரு ஈஸியான வேவை சூஸ் பண்றான். இதை விட ஈஸியான ஒரு வே, நம்ம வந்து வேலையே செய்யறதுனாலும் வருமானம் வரும், நம்ம வாழ்க்கையில நம்ம இவ்வளவு எஃபோர்ட் போடலைனாலும் ஒரு வருமானம் வரும் அப்படின்னு ஒரு ஈஸியான ஒரு வேவை சூஸ் பண்றான். ஆனா அந்த ஈஸியான வேவ்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அங்க 2 வே பிரியும். அங்க என்ன சார் 2 பிரியும்? அங்கேயும் ஒரு கஷ்டம் இருக்கும், ஒரு ஈஸி இருக்கும். நாம ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது என்ன நடக்கும்னா அங்கேயும் 2 இருக்கும், ஒண்ணு கஷ்டம், ஒண்ணு ஈஸி. அந்த மாதிரி நாம அந்த இடத்துல ஈஸியா மட்டுமே சூஸ் பண்ணிட்டே போயிட்டே இருந்தோம்னா கடைசி வரைக்கும் நம்மளோட பயணம் வந்து முடியாது, நம்மளோட வெற்றி வந்து சுவைக்க முடியாது, வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதாரம் கிடைக்குமான்னு கிடைக்காது. ஆனா முதல் டைம் நாம அந்த ஈஸியை விட்டுட்டு அந்த கஷ்டமான ஒரு விஷயத்த நம்ம சூஸ் பண்ணி அந்த விஷயத்துல 100% பர்ஃபெக்ட்னஸ் கிடைக்குதோ நோ ப்ராப்ளம், கிடைக்கக்கூடியதை மட்டும் நம்ம ரியலைஸ் பண்ணாலே போதும். நிச்சயமா சொல்ற மிகப்பெரிய அளவுக்கு வாழ்க்கை மாறும். அதுதான் சாட்டிஸ்பேக்ஷன். சார் நமக்கு என்ன கிடைக்குதோ, நம்ம வாழ்க்கையில என்ன கிடைக்குதோ அதை நீங்க ரியலைஸ் பண்ணுங்க. அதை ரியலைஸ் பண்ணி அதை என்ஜாய் பண்ணுங்க. அதை என்ஜாய் பண்றது மட்டும் இல்லாம உங்களுக்கு கிடைச்சத நீங்க மிகப்பெரிய அளவுக்கு வளர்த்துக்கிறதுக்கான முயற்சியை பண்ணுங்க. சரி, எனக்கு கொஞ்சமா வந்து பேசினாலும் அழகா மோட்டிவேட் பண்ண தெரியும், சூப்பர். அதை நீங்க தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணுங்க, தொடர்ந்து அதை உங்க டீம் கிட்ட இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. இந்த வெக்கம் கூச்சம் தயக்கத்தை தூக்கி விட்டுட்டு உங்ககிட்ட என்ன வருமோ அதை முயற்சி பண்ணிட்டே இருங்க. அது உங்களோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வழியா இருக்கும். நிறைய பேர் நம்ம பண்ணக்கூடிய விஷயம் 100% அந்த 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 பர்ஃபெக்ட்னஸ் இல்லை அப்படின்றதுனால லைஃப்ல தொலைச்சிட்டு போறதை விட்டுட்டு சோ நம்ம கையில கிடைச்சிருக்கிற விஷயத்த நினைச்சு அதை சாட்டிஸ்பேக்ஷன் ஆக ஆரம்பிக்க என்ன நடக்கும்னா நம்ம வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு சாக்ரிஃபைஸுக்கும் சாட்டிஸ்பேக்ஷனுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆனா சாக்ரிஃபைஸ் நீங்க பண்ணாதீங்க. இந்த சக்சஸ பொறுத்த வரைக்கும் எப்பயுமே சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடாது. ஆனா சாட்டிஸ்பேக்ஷன், நமக்கு கிடைக்கிற சக்சஸ ரியலைஸ் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஸோ 100% கிடைக்கல, நோ ப்ராப்ளம். 50% தான் கிடைச்சிருக்கு, அதை என்ஜாய் பண்ணுங்க. ஸோ இந்த சக்சஸ நீங்க எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் அதை எந்த அளவுக்கு ஹாப்பினஸ் ஆகவும் என்ஜாய் பண்றீங்களோ அதுதான் மிகப்பெரிய சக்சஸ். சார் லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க லெவல் 1 ப்ரோக்ராம் வந்து நடத்தும் போது அந்த 50 டிக்கெட்ஸ பண்றதுக்கு லாஸ்ட் மினிட் லாஸ்ட் டே வரைக்கும் பயங்கர எஃபோர்ட் போட்டு பயங்கரமா ட்ரை பண்ணி அந்த இடத்துல நிறைய பொருளாதார இழப்புகளையும் சந்திச்சு அந்த மீட்டிங்கை நடத்தி முடிச்சோம். பட் இந்த டைம் பாருங்க, அந்த டைம் அதை நடத்தி முடிக்கும் போது ஒரு ஹாப்பினஸோட பயங்கர சந்தோஷத்தோட பயங்கர மகிழ்ச்சியோட புத்துணர்ச்சியோட அதை ஹாப்பினஸா எடுத்ததோட விளைவு என்ன நடந்ததுன்னா அடுத்த நாம முயற்சியை ஸ்டார்ட் பண்ணோம். அந்த அடுத்த முயற்சி வந்து பாத்தீங்கன்னா 100% எஃபோர்ட் நமக்கு கிடைச்சிருக்கு. நம்ம எஃபோர்ட் போட்டது 100 டிக்கெட்ஸ் எஃபோர்ட் போட்டோம். மீட்டிங் நடக்கிறதுக்கு ஒரு 2 to 3 days முன்னாடி அது வந்து டிக்கெட் 100% சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல எந்த பொருளாதார விஷயமும் இல்ல, அந்த மீட்டிங் எப்படி நடத்தலாம், எந்த மாதிரி கொண்டு போகலாம், இதை எந்த மாதிரி கொண்டு போனா எப்படி ஹிட் அடிக்க முடியும் அப்படின்ற ஒரு நிறைய விஷயங்களை இப்போ பேசுறதுக்கான டைம் கிடைச்சிருக்கு. அதுக்கான விஷயத்த பேசும்போது இந்த மீட்டிங் இன்னும் பெரிய லெவல்ல சக்சஸ் அடையும். வரக்கூடிய அந்த 100 பேரோட வாழ்க்கை பெரிய லெவல்ல மாற்றம் அடையும். சோ அதுதான் அந்த முயற்சி. கிடைச்ச ஒரு விஷயத்த நாம எப்ப சாட்டிஸ்ஃபைடு பண்ண ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு நாம அது வந்து பெரிய ஒரு பார்ட்டுக்கு நம்ம லைஃப் மாறும். சோ இதுல ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் லூஸ் வெல் அப்படின்னு சொல்றான். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வாழ்க்கையில நாம் அடையக்கூடிய ஒவ்வொரு தோல்வியுமே வந்து பாத்தீங்கன்னா சோ எந்த அளவுக்கு நம்ம தோல்வி அடைகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம தோல்வி அடையிறத ரொம்ப மகிழ்ச்சியா பாருங்க அப்படின்னு சொல்றான். சோ என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நீங்க தோல்வி அடைய அந்த விஷயத்துல உங்களோட பக்குவம் அடைய ஆரம்பிப்பீங்க. ஒரு உதாரணத்துக்கு நம்ம சமையல் எடுத்துப்போம். முதல் நாள் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது யாருமே பெரிய லெவல்ல ஃபைன் குக் அப்படி பண்ணக்கூடிய நபர்கள் யாரும் இல்லை. பட் ஆனா அந்த இடத்துல எனக்கு குக்கிங் வரல, இதுக்கு நான் சரிப்பட்டு வர மாட்டேன்னு ஒதுங்கிட்டோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் அங்க குக்கிங் என்ன ஆகாது, வரவே வராது. ஆனா ஒரு டைம் நீங்க தோல்வி அடைஞ்சிட்டீங்க, பரவாயில்ல, திருப்பி ட்ரை பண்ணுங்க, திருப்பி தோல்வி அடைகிறீங்க, நோ ப்ராப்ளம், திருப்பி ட்ரை பண்ணுங்க, திருப்பி தோல்வி அடைகிறீங்க, நோ ப்ராப்ளம். இந்த 3 வாட்டி நீங்க குக்கிங்ல தோல்வி அடையும் போதும் பாதிக்கப்பட போறது நாம இல்லை, நம்ம கணவரோ இல்லை நம்ம மனைவியோ தான்.
பட் ஆனா நீங்க 3 டைம் நீங்க ட்ரை பண்ணிட்டீங்க. ஆனா 4வது வாட்டி நீங்க பண்ணும்போது அந்த பர்ஃபெக்ட்னஸ் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். அந்த பர்ஃபெக்ட்னஸ் என்ன நடக்கும்னா ஃபைன் பினிஷுக்கு கொண்டு போய் நிறுத்திடும். அதாவது நீங்க எங்க கொண்டு போய் நிறுத்தணுமோ அந்த இடத்துக்கு கொண்டு போய் நிற்கும். செய்ய 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 இந்த சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு விஷயத்த தொடர்ந்து தொடர்ந்து செய்ய 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 அது என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கையில வந்து பூந்து விளையாட ஆரம்பிக்கும். பட் அதுக்கான தொடர் முயற்சி பண்ணும்போது தோல்விகளை நாம அடையும் போதோ தோல்விகளை சந்திக்கும் போதோ அதை முழு மனதோட நாம ஏத்துக்கணும். தோனி வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் ஒரு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லாம அந்த இடத்துல தோல்வி அடையும் போது அவர் கொடுத்த ஒரு மீட்டிங்ல பட் நான் இங்க போய் நான் ஸ்டார்ட் அப் பண்ணும் போது இப்படித்தான் நடக்க போகுது அப்படின்னு நம்ம தெரியும் போது அந்த மேட்சை நான் ஏன் என்னோட பிராக்டிக்ஸ் மேட்சா மாத்தக்கூடாது அப்படின்ற அளவுக்கு சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன். ஸோ அதுதான் வந்து ஒரு 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 திங்க். தன்னோட முயற்சியை அந்த வெற்றிக்காக தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கிறதை விட அந்த இடத்துல அந்த தோல்வியை நாம ரியலைஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வேக்கு என்ன வெற்றி அடையணுமோ அதை முயற்சி பண்ணணும். அதான் தமிழையா என்ன பண்ணாரு, லாஸ்ட் மீட்டிங்ல அந்த 50 பேர் அஃபோர்ட் போடும்போது கிடைச்ச விஷயங்கள் அந்த நெகட்டிவ் எல்லாத்தையும் உள்வாங்கி அந்த தோல்வியை ரியலைஸ் பண்ணதோட விளைவுதான் இன்னைக்கு 100% ஒரு சக்சஸ் ரேஷியோ காமிச்சிருக்காரு. அவரோட லைஃப்ல மட்டும் அதல்ல, ஒவ்வொருத்தரோட லைஃப்லயும் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் ஒவ்வொருத்தரோட லைஃப்லயும் நமக்கு கிடைக்கக்கூடிய தோல்விகளை ரைட் அப்படின்னு நம்ம அதை உள்வாங்கிட்டு இந்த தோல்வியில இருந்து எப்படி வெற்றி அடைகிறது அப்படின்ற ஒரு விஷயத்த நாம ஃபீல் பண்ணி அந்த விஷயத்தை எஃபோர்ட் போட ஆரம்பிச்சா போதும், வாழ்க்கை நிச்சயமா இங்க பெரிய லெவலுக்கு ஆனா மாற்றத்தை அடைய ஆரம்பிக்கும். ஸோ அததான் சொல்றேன், லூஸ் வெரி வெல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த ஒரு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கிங்க, லூசிங் த பேட்டில் டு த வின் த வார் அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னா நீங்க ஒரு வாருக்கு போறீங்க, அந்த வார்ல நீங்க தோல்வி அடைய போறீங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தை எதிரில இருக்கிறவனுக்கு விரைக்கும் போது அவன் என்ன பண்ணுவான்னா அவனோட யுத்திகளை ஆளும் விஷயத்தை குறைச்சிக்கிட்டு அவனோட லைஃப்ல ஈஸியா இவன் அடிச்சிடலாண்டா இதுக்கு என்ன பெரிய யுத்தி அப்படின்னு அவன் முடிவு பண்ணும்போது அந்த இடத்துல நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய ஒரு எஃபோர்ட்டை கொடுத்து நம்ம ஸ்டார்ட் அப் பண்ணி ஜெயிக்கிறோம். அதுதான் ஒரு சின்ன ஒரு விஷயம். நம்ம ஒரு 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 சின்ன மீனை போட்டு ஒரு பெரிய மீனை பிடிக்கிறதுக்கான ஒரு விஷயம். ஸோ நம்ம லைஃப்ல நான் வந்து உங்ககிட்ட, அதாவது நீங்க ஒரு ப்ராஸ்பெக்ட் கிட்ட அட்டன் பண்ணும் போதோ இல்ல ஒரு பிசினஸ்ல நீங்க ஒரு அப்ரோச்மெண்ட் பண்ணும் போதோ நீங்க அவங்கிட்ட தோல்வி அடைகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க செய்யும் போது அவனோட பெரிய வித்தைகளை அவன் காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அந்த டைம்ல நம்ம ஒரு பெரிய வித்தையை காமிக்கும் போது பெரிய லெவல்ல நம்ம ஜெயிக்கலாம். இது வெற்றி, அந்த சக்சஸ்க்கான ஒரு வே. ஸோ என்ன அப்படின்றத நீங்க வெரி கிளியர் நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது அந்த புரிதல் தான் இங்க இந்த இடத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். லைஃப்ல நாம எப்பயுமே நாம திறமையானவன்றதை எல்லார்கிட்டையும் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளோட திறமைகளை எந்த இடத்துல எப்படி வெளிப்படுத்தணுமோ அந்த இடத்துல நம்ம வெளிப்படுத்த காமிக்க தெரிஞ்சா போதும் நம்மளோட வெற்றி அங்க பெரிய அளவுக்கு இருக்கு. ஸோ இதைதான் அவர் இங்க சொல்றது. நம்ம ஒரு விஷயத்துல நாம சறுக்குறோம் அப்படின்றத நம்ம பார்க்கும்போது வெளியே இருக்கிறவங்க பார்த்து சிரிக்கிறதோ நம்ம அதை பார்த்து ஃபீல் பண்றதோ இல்லை. பட் இந்த சறுக்கக்கூடிய இடத்துல இருந்து எப்படி மீண்டு எழுந்து வெளியே வரப்போறோம் அப்படின்றத நாம காமிக்கிறது தான். ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்றோம், நம்ம ஒரு 6-10 மேட்சஸ் வந்து இருக்கு. அந்த 10 மேட்சையும் நம்ம ஜெயிக்கணும்ன்றது அவசியம் இல்லை. அதுல ஒரு 4 மேட்சை நம்ம தோல்வி அடையும் போது அவங்க இப்படி பார்த்து ஒரு சினரியை தான் அவங்க ஃபாலோ பண்றாங்க அப்படின்றத அவங்க முடிவு பண்ணும்போது அதுக்கு அடுத்த வேற 6 மேட்சை நம்ம வெற்றி அடையும் போது சக்சஸ் ஆயிடுது. ஏன்னா 10க்கு 10 ஜெயிச்சாதான் வெற்றின்றது இல்ல, 10ல 6 நம்ம வெற்றி அடைஞ்சாலே வெற்றி தான். சோ அதுதான் வந்து இங்க மிகப்பெரிய ஒரு சக்சஸ். அந்த ஒரு சக்சஸ நாம ஒரு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதுதான் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். சோ அதை தாண்டி நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்து அந்த சக்சஸோட ஃபைனல் பொசிஷனுக்கு இங்க நம்ம வர முடியும். பிகைன் வித் எண்ட் இன் மைண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட லைஃப்ல நாம எதை வந்து இலக்காக பயணிக்க ஒரு முடிவு பண்ணிருக்கிறோமோ, சரி என்னோட கோல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடம் வாங்கணும், அந்த இடத்துல ஒரு வீடு கட்டணும், அந்த வீடு கட்டி அங்க என் மனைவி மக்களோட மகிழ்ச்சியா வாழணும், ஒரு நல்ல லக்ஸுரி கார் வந்து எனக்கு தேவைப்படுது, வாழ்க்கையில மத்தவன் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு ரோல் மாடலா நான் வாழ்ந்து காட்டணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டப் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிடுச்சு. இதுதான் உங்களோட எண்ட் ஆஃப் த மைண்ட். அந்த எண்ட் ஆஃப் த மைண்டை நாம செட் பண்ணிட்டு அதை நோக்கி இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கான ஆக்டிவிட்டிஸை நம்ம ஸ்டார்ட் பண்றது. நம்மளோட விஷன் அதுவா இருக்கும்.
சரி, அது எப்படி இருக்கணும்? அதுதான் நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்ன மாதிரிதான். நீங்க என்னவாக நினைக்கிறீங்களோ அதுவாக மாறத்துக்கு உங்களை நீங்க தயார்படுத்த ஸ்டார்ட் அப் பண்ணணும். அது எங்க சார் முடியும்? சார் பிஓபி, பிஓஏ, அதை தாண்டி 1 டே ப்ரோக்ராம், 2 டே ப்ரோக்ராம், இந்த மாதிரியான விஷயங்கள்ல என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களை சுத்தி இன்னைக்கு நெகட்டிவ் பீப்புள் உள்ள கனெக்ட் ஆயிருக்காங்க. அந்த நெகட்டிவ் பீப்புள் கூட நம்ம டிராவல் பண்ண என்ன நடக்கும்னா, நம்மளோட மைண்டுக்குள்ளே அதுதான் நடக்கும். என்ன நடக்கும்? இதெல்லாம் உன்னால நடக்காது, வராது, போகாது, சாத்தியம் இல்ல, இதை பண்ண முடியாது, இட் இஸ் நாட் பாசிபிள் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான் நம்ம மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா நாம இந்த மாதிரியான இடங்கள்ல கனெக்ட் ஆகும்போது நம்மள சுத்தி பாசிட்டிவ் வைப், சாதிச்சவன், ஜெயிச்சவன், சம்பாரிச்சவன், வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு என்ன இருக்கிறவன், இப்படி போராடினா வெற்றி அடைய முடியும்னு சிந்தனை இருக்கிறவங்க, அந்த மாதிரியான பீப்புள் அங்க இருக்கும்போது நம்ம லைஃப்லயும் அந்த மாதிரியான விஷயங்கள் தோண ஆரம்பிக்கும். அப்ப என்ன நடக்கும்? நமக்கான பாதை அங்க வந்து பிறக்கும். அந்த பாதை அங்க பிறக்கும். அதுதான் அங்க சக்சஸ். ஆனா அங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் நானும் 2 டே ப்ரோக்ராம் அட்டன் பண்ண, 1 டே ப்ரோக்ராம் அட்டன் பண்ண, என்னோட லைஃப்ல எல்லாம் எதுவுமே மாற்றம் அடையல சார். இதுக்கு என்ன ஒரே காரணம் அப்படின்னா, நீங்க அந்த ப்ரோக்ராமுக்கு இன்வால்மெண்டோட வரலை. நீங்க அந்த ப்ரோக்ராமுக்கு வலுக்கட்டாயமா கட்டாயப்படுத்தி யாரோ ஒருத்தர் உங்களை கூட்டு வந்து உட்கார வச்சிருக்காரு, அவ்வளவுதான். அப்ப என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல வலுக்கட்டாயத்தின் பேர்ல வந்ததுனால அந்த பிசினஸோட ஒரு எஃபோர்ட்டோ அந்த நாலேஜோ எடுக்கணும்ன்ற ஐடியா உங்களுக்கு வராது. அதனால என்ன நடக்கும்னா, அவங்க எவ்வளவு எஃபோர்ட் போட்டு கொடுத்தாலும் நம்ம மண்டைக்குள்ள போகாது. நம்ம மண்டைக்குள்ள எப்ப இவன் வந்து லஞ்ச் கூடுவான், அடுத்தது எப்ப வந்து தூங்குறதுக்கு விடுவாங்க, திருப்பி அடுத்த நாளா ரைட்டு எப்ப நம்மள வந்து ரிலாக்ஸ் பண்ண விடுவாங்க, எப்ப டீ குடிக்க விடுவாங்க, எப்ப அடுத்த ஸ்நாக்ஸ் சாப்பிட விடுவாங்க, இப்படின்ற ஒரு மைண்ட் செட்டப் மட்டும்தான் நமக்கு இருக்கும். அங்க எதையுமே என்ஜாய் பண்ணிருக்க மாட்டோம். எங்கேயும் மைண்ட் ஓபன் நடந்திருக்காது. நெக்ஸ்ட் எந்த மூவ்மெண்ட்டும் ஆயிருக்கு. இதுவே நீங்க ஒரு இன்வால்மெண்டோட உங்க லைஃப்ல உங்க வாழ்க்கை பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு அற்புதமான இடத்துக்கு நீங்க போறீங்க அப்படின்றத நீங்க ரியலைஸ் பண்ணிட்டு நீங்க அந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா, அங்க நடக்கக்கூடிய ஒவ்வொரு மொமெண்ட்டையும் என்ஜாய் பண்ணுவீங்க. ஒவ்வொரு மொமெண்ட்டையும். அந்த ஒவ்வொரு மொமெண்டமும் எப்படி இருக்குன்னா, உங்க லைஃப்ல ஒரு பெரிய பார்ட்டா உங்க கண்ணுக்கு முன்னாடி தெரியும். அப்போ இந்த பார்ட் எல்லாம் நம்ம லைஃப்ல இப்படிதான் நம்ம பட்டிருக்கோம், இப்படிதான் கஷ்டப்பட்டு இருக்கிறோம், இப்படிதான் வாழ்க்கையில அடிபட்டு இருக்கிறோம், இப்படித்தான் நம்ம இருக்கிறோம், இதுல இருந்து நம்ம வந்து மீண்டு வர்றதுக்கான வழி கிடைக்கல. ஆனா நிச்சயமா சொல்றேன், இந்த ஒரு வழியை நம்ம ஃபாலோ பண்ணா நம்மளோட வாழ்க்கை பயணம் அங்க மாறும் அப்படின்ற ஒரு மைண்ட் ஓப்பன் உங்களுக்கு எப்போ கிடைக்கும்னா, நீங்க இந்த வாய்ப்பை எப்படி பாக்குறீங்கன்றத பொறுத்து. அதுதான் ஒரு பெரிய சக்சஸ். ஒரு சின்ன ஒரு உதாரணம் கூட சொல்றேன். நேத்து என்னோட வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார குழம்பு வந்து வச்சிருந்தேன். என் பொண்ணுக்கு எப்பயுமே அந்த கார குழம்புனா பிடிக்காது. பார்க்கும் போதே அது முடிவு பண்ணிட்டேன், கார குழம்பு எனக்கு பிடிக்காது அப்படின்னு. அதனால எப்போ வந்து வீட்டுல அந்த கார குழம்பு வச்சாலும் என் பொண்ணு வந்து அந்த குழம்பு சாப்பிடாது. அன்னைக்கு பட்னியா கூட இருப்பாளே தவிர சோத்துல கை வைக்க மாட்டான். பட் இதை ஒரு மாத்தணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணி என்ன பண்ணேன், அந்த இடத்தோட அந்த ஃபீலை ஆட்டோமேட்டிக்கா முன்னாடியே கொடுக்க ஆரம்பிச்சேன். அந்த கார குழம்பு எப்படி சாப்பிடணும், அது எப்படி இருக்கும், அந்த எதோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா டேஸ்டா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சேன். பட் அந்த கார குழம்பு வரும்போது அந்த விஷயத்த நான் என்ன பண்ணேன்னா, இப்படி எல்லாம் சாப்பிடுன்னு சொல்லி நான் வந்து அதை எடுத்து காய்ச்சதோட விளைவு இப்ப எந்த டைம் வந்து எதை வச்சாலும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு அவளோட மனமும் மாறிடுச்சு. ஸோ அதுதான் நம்ம மனசுக்குள்ள நம்ம எப்படி டிசைன் பண்றோமோ அந்த டிசைனை மாத்தினா போதும். இன்னைக்கு வலுக்கட்டாயத்தின் பேர்ல வந்திருந்தாலும் சரி, கட்டாயப்படுத்தி உங்ககிட்ட பணத்தை புடிங்கி இருந்தாலும் சரி, நம்ம லைஃபுக்கு தேவையான ஒரு டூல் கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு ரியலைஸோட நீங்க அங்க வந்தீங்கன்னா சக்சஸ். இல்ல நான் வந்து அங்க வந்து கூலிங்க என்ஜாய் பண்றதுக்காகவும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காகவும் 2 நாள் மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காகவும் தான் வரேன்னா வாழ்க்கையில மாற்றம் அடையாது. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட மைண்ட்ல என்ன வந்து எண்ட் ஆஃப் த ப்ராஜெக்டா நீங்க வச்சிருக்கீங்களோ, உங்களோட இலக்கு என்னவாக ஃபைனலா இருக்கோ, அந்த இலக்கை நீங்க அடையறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இல்லை. இதுதான் நான் சொல்ல வரேன். உங்களோட என்ன இலக்கு வச்சிருக்கீங்களோ அந்த இலக்கை எண்ட் ஆஃப் த மைண்ட், அதாவது அதுதான் நீங்க போய் அடைஞ்சே ஆகணும். உங்களோட எண்ட் ஆஃப் த மைண்ட் என்ன அதுன்னா அதை நீங்க அடைஞ்சே ஆகணும். அதுதான் வந்து உங்களோட ஃபோக்கஸ். அந்த போக்கஸை வச்சு அதுக்கான ஒரு முனைப்போட நீங்க ஸ்டார்ட் அப் பண்ணுங்க. உங்களை நீங்க என்ன ஆக்கணுமோ அதை வந்து மாற தயாரா இருங்க. அதுக்கு வெக்கம் கூச்ச தயக்கப்படாம உங்களோட லைஃப்ல யார் என்ன சொன்னாலும் ஐ டோன்ட் கேர் சார், வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதாரத்தை அடையறதுக்கு என்னை நான் மாத்த தயாராயிட்டேன் அப்படின்னு நீங்க முடிவெடுத்துட்டீங்கன்னா போதும், உங்களோட வெற்றியை நிச்சயமாக நீங்க சுவைக்க ஆரம்பிக்கலாம்.
சோ அதை தாண்டி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட வாழ்க்கை பயணத்துல நாம முடிவெடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் இந்த விஷயம். என்ன அப்படின்னா, நாம ஒரு விலக்கை வந்து முடிவெடுத்துட்டோம். அந்த இலக்கை நோக்கி நாம பயணப்படும் போது நாம செய்யக்கூடிய ரெண்டு முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா, அந்த பயணத்துல நாம தொடர்ந்து அலைவா இருக்கணும். தொடர்ந்து நாம எப்படி இருக்கணும்? அலைவு மீன்ஸ் என்னன்னா, லைவ். அந்த அந்த ப்ராஜெக்ட்ல நீங்க லைவா இருக்கணும். நிறைய வந்து இன்னல்கள், நிறைய இடையூறுகள், நிறைய விஷயங்கள் ஏற்பட்டாலும் அதெல்லாம் தூக்கி கடாசிட்டு அந்த ப்ராஜெக்ட்லயே நீங்க டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் வந்து உங்களோட வெற்றியை நீங்க நிச்சயமாக அதுல சுவைக்க முடியும். அப்பதான் நீங்க வந்து நிச்சயமா அந்த வெற்றியை நீங்க சுவைக்க முடியும். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, நம்மளோட இலக்கு, நம்மளோட பர்ஃபெக்ட்னஸ் எல்லாத்தையும் கரெக்டா பிளான் பண்ணிட்டோம். நடுவுல ஒரு சின்ன சர்க்கிள் ஏற்படுது. உடனே நம்ம என்ன பண்ணிடுறோம்? விலகி போயிடுறோம். இதனால என்ன நடக்குன்னா, நீ திருப்பி முதல்ல இருந்து அந்த குழியை வெட்ட வேண்டியதுதான். ஒரு குழியை வெட்டினா ஒரு 50 கிலோ வந்து இல்ல 100 கிலோ இல்ல ஒரு 1000 கிலோ கொண்ட கோல்டு கிடைக்க போகுதுன்னு ஒருத்தன் சொல்லிட்டான். அதனால நான் ஸ்டார்ட் அப் பண்ணிட்டேன். பட் நடுவுல என்ன பண்றான்னா, ரோட்ல போறவன் வரவெல்லாம் இங்கதான் பைத்தியக்காரன் மாதிரி 4 பேரை வந்து திருப்பி திருப்பி இதே மாதிரி நோண்டிக்கிட்டு இருக்கானுங்க. அதன் மூலியமா ஒன்னும் பிரயோஜனம் இல்லைன்னு போற வரவன் சொல்றதெல்லாம் கேட்டு கேட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, நம்ம அந்த முயற்சியை பண்ணாம விட்டுறோம். அதனோட விளைவு என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லைஃப்ல நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் கிடைக்காமல் போயிடும். சார் அதுக்கு என்ன சார் பண்ணணும்? போற வரவன் நிறைய பேர் அப்படிதான் பேசுவான். போற வரவங்க நிறைய பேர் நிறைய விஷயங்கள் அப்படித்தான் பேசுவான். அத பேசினாலும் பரவாயில்ல, நோ ப்ராப்ளம் அப்படின்ட்டு நீங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது என்ன நடக்கும்னா, ஒரு கட்டத்துல அந்த வெற்றியை நீங்க சுவைக்க முடியும். பட் சொல்றவங்க பேச்ச கேட்டுட்டு நம்மளோட லைஃப்ல ஒவ்வொரு நேரமும் இன்னைக்கு நிறைய லீடர்ஸ் பாருங்க, இன்னைக்கு ஒரு ப்ராஜெக்ட்ல இருப்பான், நாளைக்கு ஒரு ப்ராஜெக்ட்ல இருப்பான், நாளைக்கு ஒரு ப்ராஜெக்ட்ல இருப்பான், திருப்பி நீங்க ரிட்டர்ன் வந்து பார்க்கும்போது வேற ஒரு ப்ராஜெக்ட்ல பேசிட்டு இருப்பான். இதனால என்ன சார் நடக்கும்? அவனுக்கும் எதுவும் நடக்காது, அவனை சுத்தி டிராவல் பண்ற எல்லாருக்குமே எதுவும் நடக்காது. அப்ப நாம என்ன பண்றோம்? ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துட்டோம், அந்த ப்ராஜெக்ட முடிவு பண்ணிட்டோம், அந்த ப்ராஜெக்ட்ல நம்ம சக்சஸ் அடையறதுக்கான எல்லா யுத்திகள் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். உன்னோட ப்ராஜெக்ட்ல ஒரு பெரிய சக்சஸ் அடையணும்னா மிக மிக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த யுத்திகளை நீங்க கையாளதான் அது சக்சஸோட வேக்கு கொண்டு போய் வைக்கும். அப்போ நீங்க அந்த யுத்திகளை பயன்படுத்தி தொடர்ந்து அங்க நடக்கக்கூடிய என்ன மாதிரி நெகட்டிவ் நடந்தாலும் சரி, வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கவே முடியாது அப்படின்ற கட்டத்துல நிறைய பேர் பேசினாலும் சரி, நோ ப்ராப்ளம் அப்படின்ட்டு தொடர்ந்து அலைவு அந்த பிசினஸ்ல இருந்தீங்கன்னா போதும். நிச்சயமா சொல்றேன், ஒரு கட்டத்துல உங்களைய மாதிரி ஒரு வெற்றியாளனை இன்னொருத்தர் பார்க்க முடியாது. அதுக்கு காரணம் என்ன சார்? நீங்க ஸ்டேபிளா இருக்கீங்க, வாழ்க்கைக்கு தேவையான அற்புதமான ஒரு விஷயத்த பாக்குறீங்க அப்படின்னும் போதுதான் லைஃப்ல சக்சஸ். சார் வாழ்க்கையில வெற்றி அப்படின்றது நீங்க சுவைக்கணும் அப்படின்னா, நீங்க எந்த அளவுக்கு அலைவா ஒரு விஷயத்த பாக்குறீங்க அப்படின்றத பொறுத்துதான் சக்சஸ். நல்ல ஒரு ரியலைஸ் பண்ணுங்க, நல்ல ஒரு ஹாப்பினஸோட, நல்ல ஒரு மைண்ட் செட்டப்போட இன்னைக்கு நான் சொன்ன விஷயங்கள் அத்தனையும் நீங்க ரியலைஸ் பண்ணிருப்பீங்க. வெற்றி அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம். அதை அடையறதுக்கு செய்ய வேண்டிய இந்த சின்ன சின்ன விஷயங்களை நீங்க தொடர்ந்து உங்களோட யுத்திகளாக பயன்படுத்தி அந்த விஷயத்தை நீங்க தொடர்ந்து பண்ணீங்கன்னா போதும். நிச்சயமா சொல்றேன், உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம், மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை தரம், எல்லா விஷயத்தையும் அடைய முடியும். உங்க லைஃப்ல நீங்க நிச்சயமா பெரிய லெவல்ல வாழ்க்கையோட பொருளாதாரத்தை அடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி என்னோட செஷனை நான் வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். மிகப்பெரிய ஒரு மைண்ட் ஓப்பனிங் செஷன். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு எல்லாருமே வந்து ஒரு கான்செப்ட், ஒரு ப்ராஜெக்ட்ல சைன் அப் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம அடுத்த கட்டம் போறதுக்கான ஒரு வே கிடைக்காம நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, நிறைய வெளியில இருக்கக்கூடிய மக்களோட ஒப்பீனியனை கேட்டு நிறைய ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி வரணும் அப்படின்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு கோல் செட் வந்து எவ்வளவு கிளியரா வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்துட்டு ரொம்ப தெளிவா இன்னைக்கு நம்மளோட செஷன்ல கொடுத்துருக்கீங்க. சரி, இன்னைக்கு வந்தா எல்லாத்துக்குமே இது ஒரு பெரிய மைண்ட் ஓப்பனிங். ஸோ நம்ம எடுத்திருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ல இன்னைக்கு வந்து நிறைய வெளியில வந்து நிறைய ப்ராஜெக்ட் நம்ம பண்ணியிருப்போம், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ அதுல எல்லாருமே சார் சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 2 வே கிடைக்கும். ஒன்னு ஈஸி வே, ஒன்னு ரிஸ்கான வே இருக்கும். அதுல யாரெல்லாம் தன்னோட எடுத்திருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ல ரிஸ்க் வேவை செலக்ட் பண்ணியிருக்காங்களோ அங்க எல்லாருமே சக்சஸ் ஆயிருப்பாங்க. பட் ஈஸியா இருக்கக்கூடிய வே செலக்ட் பண்ணவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து மாறிக்கிட்டே இருப்பாங்க. சரி, இன்னைக்கு கிடைச்ச விஷயம் இதுதான்.
2 வே எல்லா விஷயத்திலுமே இருக்கும். நம்ம வந்து மெட்டாபோர்ஸ் பண்றோம் இல்ல வந்து மெட்டாவேல் ப்ராஜெக்ட் எடுத்திருக்கோம் அப்படின்னாலும் இன்னைக்கு நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய வெளியில இருக்கக்கூடிய எந்த ப்ராஜெக்ட் எடுத்தாலும் 2 வே கண்டிப்பா எல்லாத்துக்குமே இருக்கும். ஆனா எல்லாருமே எதை செலக்ட் பண்றாங்க அப்படின்னா ஈஸியான வேவை செலக்ட் பண்ணிட்டு அதுல இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸை பார்த்துட்டு அடுத்தடுத்து போய்கிட்டே இருப்பாங்க. பட் யார் ஒருத்தர் ஒரு தடவை லைஃப்ல ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம்னு சொல்லி அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்றாங்களோ அந்த ரிஸ்க் மேனேஜ் பண்ணவங்க எல்லாருமே இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்ல இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரே ஒரு தடவை லைஃப்ல எடுத்திருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ல ரிஸ்க் எடுத்துட்டா ஒருவேளை ஜெயிச்சிட்டோம்னா அப்படிங்கிற ஒரு சிந்தனையோட எல்லாருமே இன்னைக்கு புதுசா இன்னைக்கு டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. 2வது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் எல்லா நேரத்திலயும் நம்ம வந்து நல்லவன் இல்ல வந்து நான் திறமைசாலின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண ஒரு அவசியம் இல்லை. ஆனா கரெக்டான நேரத்துல கரெக்டான நபர்கள்ட்ட நம்மளோட திறமைய ப்ரூவ் பண்ணித்தான் ஆகணும். அப்பதான் நமக்கு தேவையான கம்யூனிட்டி அசோசியேட் ஆகும். அப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கிற விஷயம் என்னன்னா எடுத்திருக்கக்கூடிய விஷயத்துல ஈஸிவே கிடைக்குது அப்படின்னா அந்த ஈஸிவே லைஃப் லாங் நீங்க ரிஸ்க் எடுக்கிறத விட ஒரே ஒரு தடவை அந்த ரிஸ்க் வேவை செலக்ட் பண்ணி லைஃப்ல மிகப்பெரிய ஒரு சக்சஸ் அடையலாம். இன்னைக்கு கிடைச்ச ஒரு செஷன்ல வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு மெசேஜ் வந்து இது எனக்கு கிடைச்ச விஷயம். ஸோ இன்னைக்கு இதே மாதிரி எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு விஷயம் கிடைச்சிருக்கும். இன்னைக்கு செஷன் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்மளுக்கான மைண்ட் ஓப்பனிங் கிடைச்சிருக்கிற விஷயத்த கண்டிப்பா இன்னைக்கோட நம்மளோட டீம்மேட்ஸ் வந்து நிறைய பேர் உள்ள கனெக்ட் ஆகல. ஸோ அவங்களுக்கு இந்த விஷயம் போய் சேரணும் அப்படின்னா நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய விஷயத்த நம்ம இருக்கக்கூடிய குரூப்ல கண்டிப்பா ஒரு வாய்ஸ் நோட் பதிவு பண்ணுங்க. இங்க லைவ் பண்றீங்க அப்படின்னா யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு இன்னைக்கு கனெக்ட் ஆன நபர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வேல்யூ எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஸோ வெல்கம் மிஸ்டர் பூவராகவன் சார். ஆடியோ கேக்குதுங்க சார்? கேக்குதுங்க சார், பேசலாம் சார். சார் உற்சாகமான காலை வணக்கம். சென்னையில இருந்து சக்சஸ் டீம்ல இருந்து பூவராவன் பேசுறேன். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தவர் பாத்தீங்கன்னா சக்சஸ் டீமோட கிரேட் லீடர் தங்கராஜ் சார். எல்லாம் அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம். மறுபடியும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிரேட் லீடர் அருண்பாபு சார். அருண்பாபு சாரோட ட்ரைனிங் எப்பயுமே வந்து அவர் என்ன செக்ஷன் எடுக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்து பார்க்கக்கூடிய ஒரு நபர். அவரோட ட்ரைனிங்கோட இது வந்து பாத்தீங்கன்னா எந்த விதத்துலயும் வந்துட்டு மக்களோட இது உற்சாகத்தை எந்த விதத்துலயும் குறைய வைக்காது, பூஸ்ட் பண்ணும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் உள்ள வந்த ஒருத்தரும் பிசினஸ்ல சாதிக்கணும் அப்படின்னா நல்ல கோல் செட் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கோல் செட் பண்ணி அதை எப்படி தொடர்ந்து சஸ்டைன் பண்ணணும், அதுல எப்படி சக்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. அருண்பாபு சாருக்கு ரொம்ப 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 நன்றி. அருண்பாபு சாரோட இதே மாதிரி ட்ரைனிங் இன்னும் நிறைய எதிர்பார்க்கிறோம் வாரம். ரொம்ப நன்றி சார் அருண்பாபு சார். பெப்பவர் எல்லாருக்கும் நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் அம்பலத்தர் ஐயா, வெல்கம் சார். சொல்லுடன் இன்னைக்கு அருண் பாபோட செக்ஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பர். என்னோட லீடர் எப்படி எடுத்துட்டோம்னா ராமகிருஷ்ணன், ரவிச்சந்திரன், நித்யானந்தன் 3 பேருமே ஒரே சமயத்துல வந்து அவங்க மூலியமா தான் நான் உள்ள வந்தேன். பட் அவர் அருண் பாபு சாரோட ஸ்பீச் இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. எப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா ரிஸ்க் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொண்டு வந்தாரு. தன்னுடைய ஒய்ஃப் கிட்ட இருந்து மக்கள் கிட்ட வந்து எவ்வளவு ரிஸ்க் இருக்குங்கிறது தன்னுடைய வரலாறையும் சொல்லி மக்களோட வரலாறையும் சொல்லி அது எப்படி பண்ணுங்கிறதுக்கு அருமையா பண்ணாரு. இப்ப மலை ஏறணும் அப்படின்னா அது ரிஸ்க் தான். ஆனா மலை ஏறிட்டோம்னா இறங்குறது ஈஸி அப்படிங்கறதா அங்க. அப்போ ஒரு கனியை பறிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனா அந்த கனியை பறிச்சிட்டோம்னா ஈஸி அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப அற்புதமா அருண்பாபு இன்னைக்கு வந்து பேசினாரு. அவர் இன்னைக்கு டாபிக்கே பாத்தீங்கன்னா ரிஸ்க்குங்கிற டாபிக்ல தான் அருமையா கொண்டு போனாரு. நன்றி. இது போன்ற நிறைய வித்தியாசமான டாபிக்களுக்கு சொல்லி இந்த மக்களுக்கு நிறைய நீங்க கருத்துக்களை கூறணும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஐயா. மக்களே, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிடைச்ச செஷன் வந்துட்டு கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு வேல்யூ செஷன் தான். நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட டீம்மேட்ஸ்க்கு இந்த நாலேஜை கொண்டு போய் சேர்க்கணும். கண்டிப்பா நம்ம இன்னைக்கு கிடைச்ச செஷனோட வேல்யூ வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸா உங்களோட வாய்ஸ் நோட்டை பதிவு பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய ஈவினிங் பிஓபியும் நம்மளோட அருண் சார் தான் வந்துட்டு கண்டக்ட் பண்றாங்க. ஸோ இந்த இடத்துல அவரோட பிளான் பிரசன்டேஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர்த்தோட ஒரு என்ட்ரி பாயிண்ட் அப்படிங்கறத சொல்லலாம். காரணம் இன்னைக்கு நிறைய பேர் இந்த பிசினஸ்ல வந்துட்டு உள்ள வரும்போது ஒரு தயக்கம் வரும். அந்த தயக்கத்தை உடச்செறிஞ்சு சைன் அப் நடக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் அவுட்டை வந்துட்டு இன்னைக்கு மென்ஷன் பண்ணி தான் அவரோட பிளானே இருக்கும்.
ஸோ இன்னைக்கு அந்த பிளானை வந்துட்டு முழுமையா நம்ம வந்துட்டு நியூ கெஸ்ட் நிறைய பேத்துக்கு இன்வைட் பண்ணி இன்னைக்கு நடக்கக்கூடிய பிஓபி வந்துட்டு பவர்ஃபுல்லா ஒரு எனர்ஜெட்டிக்கா நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு கனெக்ட் ஆன பீப்புள் அனைவருக்குமே மிகப்பெரிய ஒரு சக்சஸ், விஷ் ஆல் சக்சஸ் சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா நன்றி கூறி இந்த செஷன் வந்து நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஆல்.